ஜாலி மூட். ஒரு அமைதியான நீல இரவு. காடு முழுக்க மெதுவான காற்று வீசுகிறது. நட்சத்திரங்கள் வானில் மின்னுகின்றன. சிட்டியலி தன் சிறிய வீட்டிலிருந்து தூங்க முடியாமல் வெளியே வருகிறான். இன்று நிலா ரொம்ப பிரகாசமாய் இருக்கே என்று அவன் வானத்தை பார்த்து கொண்டு நின்றான். திடீரென்று நிலாவில் இருந்து மெதுவான புள்ளியொளி கதிர் கீழே விழுகிறது. அது நேராக சிட்டியலி மேலே விழுகிறது. வெட்டுக்கிளி அருகே வந்து ஆச்சரியமாக பார்க்குது. சிட்டியலி, இது என்ன ஒளி என்று வெட்டுக்கிளி கேட்டது. ஒளிக்கதிர் மெதுவாக சுற்றி பிரகாசிக்கிறது. அப்போது ஒரு மென்மையான குரல் கேட்கிறது. சிட்டியலி, காட்டு மண்ணில் ஒரு சிறிய நட்சத்திர விதை விழுந்திருக்கிறது. அதை கண்டுபிடித்து பாதுகாத்தால் இரவு முழுக்க ஒளி மலரும் என்று அந்த குரல் சொன்னது. சிட்டியலி தைரியமாக தலையசைக்கிறான். நான் அதை கண்டுபிடிப்பேன் என்றான். அந்த மென்மையான நிலவொளி வழிகாட்டுகின்றது. சிட்டியலியும் வெட்டுக்கிளியும் மெதுவாக காட்டில் தேட ஆரம்பிக்கிறார்கள். மரங்களின் கீழே பார்க்கிறார்கள். பூக்களின் அருகில் பார்க்கிறார்கள். திடீரென்று ஒரு சிறிய பொன்னிற ஒளி புல்லின் கீழ் தெரிகிறது. வெட்டுக்கிளி சந்தோஷத்துடன் சிட்டியலி, அங்கே பாரு என்றது. இருவரும் அந்த புல்லை மெதுவாக நகர்த்தினார்கள். அதன் கீழ் ஒரு சிறிய மின்னும் விதை சிறிய நட்சத்திரம் போல பிரகாசித்தது. சிட்டியலி அதை மெதுவாக தூக்கி ஒரு நல்ல மண்ணிடத்தில் நட்டான். இங்கே பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்னான். நிலா ஒளி அந்த விதை மேல் விழுகிறது. திடீரென்று மண் மெதுவாக குலுங்குகிறது. சிறிய தண்டு வெளியே வந்து ஒரு அழகான வெள்ளி நீல மலர் மலர்கிறது. அது இரவை முழுக்க ஒளியால் நிரப்புகிறது. வெட்டுக்கிளி ஆச்சரியமாக பார்க்கிறான். இது ரொம்ப அழகு என்று சொன்னான். நிலா மெதுவாக பிரகாசிக்கிறது. நன்றி சிட்டியலி, இயற்கையை கவனிக்கும் இதயம் தான் உண்மையான ஒளி என்றது நிலா. சிட்டியலி சிரித்தான். சிட்டியலியும் வெட்டுக்கிளியும் அந்த மின்மினிக்கும் மலரை பார்த்து கொண்டே அமைதியாக உட்கார்ந்தார்கள். இந்த கதையின் நீதி, இயற்கையை நேசித்தால் அதிசயங்கள் மலரும். சிறிய உதவியும் பெரிய ஒளியாக மாறும். நீங்களும் இயற்கையை கவனித்தால்
உங்களுக்கும் ஒரு மாய ரகசியம் காத்திருக்கலாம். ப்ளீஸ் subscribe.